ஒன்றும் இல்லை. Over 15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some moment, he danced wildly. When intensity peaked, as he was the first one, the Adiyogi. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him.
transmitted the profound science of yoga in its full depth and dimension. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation. In this magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. Devi Parvati, seeing Adiyogi reveling in ecstatic states, said, "I want to have what you have. Show me the way." Adiyogi absorbed her and made her a part of himself, and hence he is the Ardhanari, the ideal man, where one half of him is woman. Adiyogi said, "Just drink of me," which drove them into intoxicated raptures.
seven sages, the Saptarishis, took the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into crucibles of civilization. This spectacular being is not of the past, but the future of humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. Mahadevaya Namaha, Mahadevaya Namaha, Mahadevaya Namaha. நமஸ்காரம். எடுத்து செல்லப்படும். எல்லாருமே இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கலாம். எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் இங்கே தான் கழிச்சுனா இது இந்த ஃபுட்டேஜ்லாம் அவன் ஃப்ரெண்டு கொடுத்துருவாங்க.
தொடுங்க. கூப்பிடுங்க. தொடுங்கண்ணா அது. பார்க்குறேன் பார்க்குறேன். இவர் சும்மா இருக்காரு. தூங்குறவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போட்டு பார்க்கலாமா? தொடுங்க தொடுங்க தொடுங்கண்ணா. சைலண்டாக தானே இது. தொடுங்கண்ணா. தொடுங்கண்ணா. அது எவ்வளோ அழகாக போஸ் குத்துணும் இது. போய் தொடுங்கண்ணா. தொடுங்கண்ணா அதை. இப்போ நான் தட போகிறேன். ப்ரோ ఇవి బయట గుంతర్లో లేక లోకల్ இந்த போட்டியினுடைய தலைப்பு தமிழர் பண்பாடு மற்றும் கலாச்சாரம். 12 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவரும் கலந்துள்ளனர். முதல் 3 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசு 33,000, இரண்டாம் பரிசு 22,000, மூன்றாம் பரிசு 16,000. 3 நபர்கள் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் மார்ச் 8 மதியம் 2 மணி. போட்டி நடைபெறும் இடம் ஆதியோகி ஈஷா யோகா மையம், மதியம் 2 மணி. போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் புடவை பரிசளிக்கப்படும். இந்த போட்டியில் நிறைவேற்றாங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களை பற்றிய தகவல்களை குறித்து இங்கே நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு புடவை வந்து பரிசாக வழங்கப்படும். போட்டி நிறைவு பெற்ற பின்பு போட்டிக்கு நடுவர்களாக கொண்டுள்ள 3 ஆசிரியர்கள் போட்டியினுடைய ரிசல்ட்டை அறிவிப்பாங்க. போட்டியில் நடைபெறக்கூடிய 6 நபர்கள், அதாவது அப்படியே அந்த மேற்பட்டவர்களுக்கான சார் ஒரு பத்தி 1 மணி நேரம் ஏறிச்சு. நம்மால் ஒரு பொருள் பண்ணுறோம். மட்டிப்பால் சந்தன பத்திமாங்க ஒரு பாக்கெட்டில் 50 பீஸ் இருக்கும். 60 ரூபா தாங்க. குங்குளி சாம்பிராணி, கப் சாம்பிராணி, கசாங்க அதான் அதுதான் ஏற்றி வச்சுருக்கோம். இது 3மே ஒரே தான். 3மே ஒரே தான் சார். இது பால் சாம்பிராணி.
இது பால் சாம்பிராணிங்க, இது பஞ்சகாவி விளக்கு, மூலிகை பல்படி, கை கால் வலி, மூட்டு வலி, தசைவலி, பேக் பெயின், தசைவலி, சுளுக்கு, ரத்தக்கட்டு, அடிப்பட்ட வீக்கம் எல்லாத்துக்கும் வச்சு தேயிலங்க. 60 ரூபா சார் பாக்கெட்டு. இதில் வந்து 14 மூலிகை ஆட் பண்ணுறேன் சார். செக்கெண்ணெய், தேங்காய் ஊற்றி 5 நாள் ஊற வச்சு தலையில் தடவணும்னா ஈரு, பேனு, பொடுகு, முடி கொட்டுறது எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும். முடி நீளமாக வளரும், கருங்கருன்னு வளரும், இல்லை நிறைய சரி பண்ணும், நல்லா தூக்கம் வரும். இந்த டப்பாவை 7 முறை பயன்படுத்திக்கலாங்க. 14 மூலிகை ஆட் பண்ணியிருக்கோங்க. கையில் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேங்க சார். எடுத்துக்க சார். ஒன்று போதுங்களா சார்? தேங்க்யூ சார். மேம் வாங்க மேம். மேம் சேனல் பேர் சார்? அது இன்ஸ்டாகிராமில் போடுவோம். நான் கார்த்திக் ஸ்போர்ட் லைக்னு வச்சுருக்கேன். அது வந்து 28 நல்லா இருக்கு ஃப்ரேமு. புதிய இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு வேறு இதை வந்து இது பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன கிட்ட இருக்கோ அதான் வந்து ஃப்ரேம் பண்ணுவேன். ஆமாம், உண்மையை விட அருமையாக ஒரு ட்ரெஸ் சார். அவரை என்னாச்சு? பேசுகிறீங்களா? ஆன்ல இருக்கா? அமைச்சருக்கு, சிஎம்க்கு, பாண்டிச்சேரி சிஎம், திருப்பத்தூர் பண்ணுறது நம்ம நிறையா யூடியூப் சேனல் எல்லாத்துலையும் வந்தாச்சு. அவர் ஹவுஸ் ஓனர், அவர் வரட்டும். சரிண்ணா. நான் தான் ரெடி பண்ணுறேன் எல்லாமே. சூப்பர்ண்ணா. பாண்டிச்சேரி சிஎம் மாதம் நல்லசாமி ஐயா, கீழர் பாஸ்கர், டிஆர்பி ராஜா அமைச்சர், திருவாரூர் கலெக்டர், திருப்பத்தூர் கலெக்டர். இப்போ இசையை கேட்டால் ஒரு இவர் வந்து டைரக்டரா? இவர் அவரு டைரக்டர். கலர்ஸு ವಿಷಯದ ಅದನ್ನು ಕವರ್ ಮಾಡಿ. நீங்கள் எத்தனை வருஷமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிஞ்சது. சின்ன வயசுல. ஓகே, 2 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பிக்சரை வரைஞ்சி முடிக்க எத்தனை தவசம் ஆச்சு உங்களுக்கு? அது ஒரு 2 hours. 2 hours-ஆ? 2 hours இருக்கு, இல்லை 2 hours. சூப்பர். வாட்டர் கலர் 2 hours வேண்டாம், சீக்கிரம் ஆகிடும். என்ன மீடியா? எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் உண்டு. இந்த பேர் கார்த்திக். இந்த பேஜ் நேம் கார்த்திக் ஸ்போர்ட் லைட். அது ஒரு ஃபோட்டோகிராஃபி அண்ட் ட்ராவல் பேஜ். ஆனால் ஸோ பல ஊருக்கு போயிட்டு அங்கே கேப்சர் செஞ்சு அதை எடிட் பண்ணி போடுவோம். നമുക്ക് ഇതൊന്ന് പ്രൊമോട്ട് ചെയ്യാൻ എന്നാ സോഴ്സ്? നിങ്ങളുടെ ഇപ്പോൾ വീഡിയോ എടുക്കണമെന്ന് ഇത് യൂട്യൂബിൽ പോടും. സോ നിങ്ങളുടെ കാർഡ് இருந்தால் அதை വിൽ പുട്ട് ദാറ്റ് ഇൻ യൂട്യൂബ്. പിന്നെ എനിക്ക് ആർഎസ്പുരത്ത് ഒരു ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ സ്റ്റാർട്ട്. എവിടെ? ആർഎസ്പുരം. ചെന്നൈയാണോ? ஆர்எஸ்எம் கோயம்புத்தூர். ஓகே. இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ചെറിയൊരു സ്പേസ്. സൂപ്പർ. ടീച്ചിങ് ആണോ? ടീച്ചിങ് ഉണ്ട്, പിന്നെ വർക്കുകളും ചെയ്തു കൊടുക്കുന്നത്. എഞ്ചിനീയേഴ്സ്, ആർക്കിടെക്റ്റിന്. സൂപ്പർ. കരൂരുണ്ടായിരുന്നു ഒരു വർക്ക്. അതൊന്ന് എനിക്കൊന്ന് പ്രൊമോട്ട്. பேசுகிறீங்களா? மைக் இருக்குது, பேசுகிறீங்களா? എനിക്ക് അന്ന് தெரியல. പക്ഷേ ஒன்றும் குழப்பம் இல்லை. எப்படி ஹவ் யூ ஸ்டார்டட் யுவர் ஜேர்னி அந்த மாதிரி குறைச்சி பேசினா நல்லாயிருக்கும்.
அவரான இன்னைக்கு ஸ்டால் ரெடி பண்ணி கொடுக்குது. அப்படியா? ஈஷா வாலண்டியரா? வாலண்டியர். வாலண்டியர் இவங்க தான் வந்து ஸ்டால் ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம். போலாமா? இந்த பேஜ் ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். இது உங்களுக்கு இப்போ இது 1 ஹவரில் முடிச்சிருவீங்களா? கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகே, ഇവിടെ இங்கே இருக்கவங்க ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்சஸ் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நான் பெங்களூர் அண்ட் சென்னை ഇവിടെ ரெண்டும் நமக்கு செட் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் வைடாகிட்டு போயிட்டு இருக்கு. கான்டாக்ட்ஸ் கூப்பிடலாம். ஓகே சார். பெங்களூரும் சென்னையில் நம்மளோட ஃப்ரெண்டு டைரக்டர் இருக்கு. ஓகே. அப்போ அங்கே வரும். பின்ன கொஞ்சம் உங்களுக்கு இது கற்றுக்க எத்தனை நாள் ப்ரோ ஆச்சு? எனக்கு மேக்ஸிமம் 1 month. 1 month-ஆ? லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும் ப்ரோ. அந்த ஹேண்ட் ஷேப்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்ஸ் ரிஃபர் பண்ணேன். புக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் ரிஃபர் பண்ண ஆன்லைனில். இதுக்குமே படித்து தான் கற்றுக்கிட்டீங்களா? படிக்கல, அந்த ரெப்ரேஷன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் தான். ஓகே, நம்மளை பார்த்து வரையிறது வேறு, நம்ம இருக்கிறவங்கள வந்து கட் மிக்ஸ்டாக இமேஜின்ஸ் பண்ணுறது வேறு டிஃப்ரெண்ட்டாக கஷ்டமாக. ஆமாம். அப்போ வந்து இருக்கிறது அப்படியே வரையாமல் கொஞ்சம் இமேஜின் பண்ணி வரையணும். கரெக்டுங்களா? அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்பயும் கஷ்டமாக தான் இருக்குது. மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. இங்கேருந்து ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோடா, ஸோ தட் அங்கே வரவங்க வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஜஸ்ட் அவுட்லைன் தானே? புரியல. டேரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணணும். அது கொஞ்சம் இதனால தான் அவுட்லைன் போட்டு ட்ரை அதுக்கு அது போகிற டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படியா? அந்த ட்ரைபாட் எடுத்து உள்ள வச்சிடும். இல்லை ஈவெண்ட்ஸ் யூஸ்வலாக போகிறீங்க? மேனேஜ் ஈவெண்ட்ஸ். நீங்கள் நிறைய கெஃபேஸு, ஹோட்டல்ஸு அந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் எந்த பள்ளியில் கலந்து கொள்கிறீர்கள், எந்த ஊடகங்களிலிருந்து கலந்து கொள்கிறீர்கள், இந்த 4 தகவல்கள் முக்கியமாக எழுத வேண்டும். You came back again? I thought you will come after 30 minutes. சரி, okay. Oh, so you came back to the same place? Yeah. But you just started. Sorry? Video. Yeah, that looks like it. I'm a lighter. Yeah. இந்த இந்திரன் படத்துலலாம் ரஜினி வருவாங்க, அந்த மாதிரி புதிய மாதிரி கண்ணாடி போட்டு ரொட்டேட் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருக்குங்கிறீங்க. சும்மா சொல்ல கியூட்டர். பசங்க எப்பவுமே கொஞ்சம் கியூட்டாக தானே இருப்பாங்க. என்னாச்சு? இல்லை, ஜென்ரலாகவே சொல்லுவேன். வெரி டேலண்டட். அதனால நானே வந்து வீடியோ எடுத்து வாங்க ப்ரோ உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி. இன்ஸ்டால இருக்கீங்களா? ஆமாங்க, கார்த்திக் ஸ்போர்ட் ரைட்.
நானும் இன்ஸ்டாவில் இருக்கேன், அவரும் இருக்காரு. இப்போ நானும் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் இப்போ பேசுறதுலாம் வருவாங்க பாருங்க, கேமரா ரோலிங்கில் தான் இருக்குது. இவங்களை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணு. 80%. Probably after he finishes his coloring, it will be 100%. Not 100 bro. Not 100. சரி ஓகே ப்ரோ, நானே ரைட்டாக ஏதாவது பக்கம் ப்ரோ. Mine was 100, so probably I did. You shouldn't tell that. Like others should tell, right? No, but my mom said, right? Okay. அதனால நீங்கள் எங்கேயே கூப்பிட்டுட்டீங்களா? Can you please convince her to take me to other places as well? Which place you want to go? All these other like stars. But she told like it's very hot, right? So probably you should give some rest for her, right? So மண்டை வலிக்குது. ஒத்த தலைவலி. இல்ல வாங்க முடிச்சுங்க பாருங்க. வாங்க எங்க டைம் வைக்க. Ma'am. You don't like manga? Oh, it is hurting very badly. Cameraman முடிச்சுங்க பாருங்க. கீழே பார்த்து bro. பேசலாம் இல்லையா வந்து சூப் பண்ணிடுவேன். சூப் பண்ணி மேம் அதெல்லாம் இல்லை லைக் கண்டிப்பாக பண்ணுவேன். I will definitely do it. Don't do that. Definitely do it. Actually, you should not show my face. புரியுது மேம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஃபேஸை கட் பண்ணிட்டு இதோ பாருங்க வாய்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். வாய்ஸ் வரக்கூடாது. என்னோட பேஜ் ஒன்று இருக்குது மேம், கார்த்திக்ஸ் போர்ட்ரைட்டுன்ட்டு. பொண்ணு எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்டாரு பாரு. இது நீயே கிடையாதான நீ தான். ஆடியோ ஆனலாம் பெயிண்டிங் ஒர்க் ஷாப்ஸா இங்கே பின்னாடி ஒரு போர்ட்ரைட் ஸ்டால் இருக்குது, அது பார்த்தீங்களா? அவரும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். இது வந்து கேரிகேச்சர், அது வந்து போர்ட்ரைட். Like things that I can do. That's why we came here today. Things that you can do. Looks like him. Just the chin. There are like courses like pottery making. Yeah, I don't know where they will have to look it up. Like how much followers do you think like I would have? Maybe 1.6. 1.6 na 1600 1.6 million. Million ma'am. சாதாரண பையன் மேம். 10,000 100,000. 100,000. Come on, give some fair guesses. 350. Is it normal 350 or Only like 350,000. No, it's 250,000. Oh, that's actually still good. அப்போ நம்ம subscribe பார்த்தீங்களா? அதாவது நம்பரை சொன்னால் தான் பார்ப்பாங்களாம். பெரிய ஆளு. ஏன் like are you creating content or what? She's a performer in Singapore. What performance? Musical theatre artist. Do you play any instruments or you sing? Sing, dance together. So Carnatic singer or what? தமிழ் வர்றதால கர்நாடகா. அதுலயே இப்போ நிறைய பசங்கலாம் இங்கே உள்ள தமிழ் பேசிட்டு வெளியே இங்கிலீஷும் பேசுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் பேசுவோம். அப்போனா வெஸ்டர்ன். சரி அப்போனா வந்து இதே சொல்லு. என்ன மேம் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறானுங்க இவனுங்க சும்மா தான். கார்த்திக்ஸ் போர்ட்ரைட் மேம். ஓவர் ப்ரோ அதுக்குள்ளே டக்குன்னு பச்சை கலரில். Second celebrity. Oh, who was the first one? இல்லை போர்ட்ரைட். Someone who is we made friends with someone who had 1.6 million. Who was that? What was his name? அதே தான் மேம். எங்கே வந்து டேடி ஃபாலோ பண்ணல பார்த்தீங்களா? அதுக்குள்ளே என்னென்ன பண்ணிட்டாங்க பாருங்க. என்ன 1.6 மில்லியன் இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி பேசுனாங்களா? என்னை பற்றி என்ன சொன்னாங்க? ஒரு பையன் ஸ்மார்ட்டாக வந்து எல்லாரையும் போய் பிக்சர் எடுக்கிறானே, அது இவன் தானே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டாக மேம்? அதில் ஒரு தடவை ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், ஏன் போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதோ கேட்குற பதில் சொல்லுவேன். இல்லை இந்த பையன் நல்லா கண்டென்ட் பண்ணி இரிட்டேட்டடாக இருக்கு, ஆஃப் பண்ணி சொல்லுவேன். பார்த்தீங்க, இதுதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியல. என்ன கண்டென்ட் பார்த்தாரு? எப்படி பைக் வீடியோ போட்டுருந்தேன் நினைக்கிறேன். பைக் வீடியோவா? பைக் வீடியோலாம் வந்து பார்க்க மாட்டானுங்களே நம்ம ஆடியன்ஸு, அதெல்லாம் பார்த்துருக்காரா? புருஷனுக்கு பைக் வந்து அப்படியா? அப்போனா அதனால பார்த்துட்டு எந்த கண்டென்ட் பார்த்து? ஷியோர் ப்ரோ. சூப்பரியா எங்க நைஸ். இவன் பொண்ணு பார்க்க கொடுத்துருக்கு. ஆமாம், நார்மலாக நல்லா ஃபோட்டோ கொடுத்தாலே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதை பொண்ணு பார்க்கறதுக்கு கொடுத்தா கல்யாணம் ஆகணும். ஐயோ கல்யாணம் ஆகணும்னா உங்க கூட கொடு. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆனால் இதில் வந்து லைக் do you think how much accurate is with me? how much accurate I'm asking you? இது வந்து ஸ்பெக்ஸு, தாடியை கொஞ்சம் தலைவர் போட்டிருக்காரு, ஹேர் ஸ்டைல் வந்து லைட்டாக. இது எதுக்கு ப்ரோ? இல்லை எனக்கே வந்து நானே வந்து ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். எப்படி தான் இருக்குது? வீடியோ ஃபாலோ பண்ணுறான். இயரிங்ஸ் ப்ரோ.
போடுங்க ப்ரோ, எல்லாமே டீட்டெயிலிங்லாம் போடுங்க bro. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறா? வீரா மெசேஜ் அனுப்புமா? வீராவா? அது யாரு? நான் வீரா ஃபாலோ பண்ணுறேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை மியூச்சுவல் இருக்கு? சுமின், நம்ம வந்து இப்போ ஃபாலோவர்ஸ் கூட இருக்கோம். கமல் போட்டிங்களா வரும் இப்போ எடுக்கலாம். வந்து ஃபைனலாக வந்து கமலை போட்டிருக்காரு கடுக்கணும். இது வந்து காயத்துக்கு எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும்? டக்குன்னு காஞ்சிடுமா? 3 minutes. 3 minutes அவர் அழகா ஃப்ரேம் பண்ணிடுச்சு. இது கவர் போட்டு அதான் கவர் போட்டு காமிங்கப்பா. நான் உங்களுக்கு டாக் பண்றேன். லூட்டியா அனாயிங் கேமராமேன் போட்டுருவாங்க. அவர் வந்து அன்பான கேமராமேன். அதான் சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. நான் வந்து ரிசல்ட்ஸை வந்து என்னோட இதில் யூடியூப்பில் போடுறேன். நம்பர் எங்கே ப்ரோ இருக்குது? இன்ஸ்டா பேஜ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இன்ஸ்டா பேஜ் சேனல் திஸ் வேறு யாரோ இது மேம், நான் இவனுக்கே ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இங்கே. இப்போ நம்ம வந்து லைவ்ல தான் இருக்கோம். ப்ரோ எவ்வளோ ப்ரோ வச்சுருக்கீங்க? ப்ரோ எவ்வளோ வச்சுருக்கீங்க ஃபாலோவர்ஸ்லாம்? 280 VK_art_spot. இதுதான் அவரோட பேஜ். ஸ்கேன் பண்ணி ஒர்க் எதாவது வேணும்னா அவருக்கு பிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேற என்ன ப்ரோ இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இப்போ தேவைப்படுது யூஸ்வலாக? இப்போ பேசிக்கலி ஈவெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3 ஈவெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங் 2 days பிஃபோர் ஸ்டார்ட் மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இப்போ செகண்ட் ஈவெண்ட் 8, தேர்ட் ஈவெண்ட் 9 இருக்குது. அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணணும் என்னென்ன கிடைக்கும். நான் வந்து பேசிக்கலி பெங்களூரு. ஸோ உங்களுக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரினா உங்களை ரீச் பண்ண சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமுக்கு. காலேஜஸ்ஸு அப்புறம் ஃபங்க்ஷன்ஸு பெங்களூரில் வந்தீங்கன்னா நிறைய கெஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ பப்ளிக் ஒன்று கண்டென்ட் வைரல் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்கள் பேர் ப்ரோ? வினோத்குமார். தேங்க்ஸ் ஃபார் த டைம் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் டைம் ப்ரோ. இதை மட்டும் கொஞ்சம் காஞ்ச அப்புறம் பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ. ஓகே.